இன்னைக்குதான் நம்ம ரெண்டு பேரும் கரெக்ட் டைத்துக்கு வந்திருக்கோம். கரெக்ட் டைத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம்? எங்க அப்பா எனக்கு வேற ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டார். என்ன சொல்றீங்க? ஆமாமா, என்ன மறந்துட்டு வேற ஒரு அழகான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. வேற அழகான பையன் வேண்டாம், நீங்களே போதும். பின்ன என்னங்க உங்க அப்பா ஏன் இந்த முடிவுக்கு வந்தாரு? இத்தனை நாளும் நான் எங்க அப்பாவை பத்தி சொன்னதெல்லாம் போய் எங்க அப்பாவோட முகத்தெரிய இப்ப நான் கிழிக்கிறேன். எங்க அப்பா இருக்காரு, வயிறு நிறைய சாப்பிட்டேன், வயிறு வலிக்குது, சோடா கொண்டா. இருங்க கொண்டு வரேன். ஏப்பா அப்பா இந்தாங்க குடிங்க. என்னங்க இது சோடால கை கழுவுறீங்க? இதை விட வசதியா இருந்தா பன்னீர்லயே கை கழுவுவேன். இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தான் பந்தா. இப்ப எங்க அப்பாவை பத்தி விவரமா தெரிஞ்சுக்கிட்டியா? எங்க அப்பா வெளிநாடு போறேன்னு சொன்னா கூட நான் வேணான்னு சொல்லிடுவேன். ஏன் தெரியுமா? அங்க போனா இந்தியாவே அவர் வித்துருவாரு. உங்க அப்பா எவ்வளவோ தேவல, எங்க அம்மா தான் ரொம்ப மோசம். என்ன சொல்ற நீ? எங்க அம்மாவை பத்தி இத்தனை நாளா நான் சொல்லிதெல்லாம் போய்தான் இப்ப எங்க அம்மாவோட முகத்தெரிய நான் கிழிக்கிறேன். கட்டோடு குழலாடாட ஆட கண்ணன்ற நீங்களா? ஆமா. தண்ணிக்குள்ள எப்படி வந்தீங்க? ஒரு வாரமா குளிக்காம உடம்பு நாரிடுச்சு. வீட்டுல குளிக்கலாம்னா 2 சொட்டு தண்ணியை தெளிக்கிறேன். இந்த குளத்தை பார்த்த உடனே ஆசையா இருந்துச்சு. ஆழம் தெரியாம காலை விட்டுட்டேன். கரைக்கு போய் ஒரு தாம்பு கயிறை வாங்கி அந்த தூக்கி போடு, அதை புடிச்சுக்கிட்டு நான் கரைக்கு வந்துடுறேன். ஐயோ, கடைக்காரன் தாம்பு கயிறுக்கு வாடகையே 2 ரூபாய் கேட்பானே. அடே பாவி, 2 ரூபாயா முக்கியம்? என் உயிர் முக்கியம் இல்லையா? எப்படியாவது கரைக்கு வந்த உடனே உழைச்சு அதை நான் திருப்பி கொடுத்துடுறேன். சரி சரி, கூட பாத்துங்க, இந்த வந்துடுறேன். என்னங்க கடைக்காரன் அவசரம் ஒண்ணு 2.25 ரூபாய் கேக்குறாங்க. அட பாவி, கட்டின புருஷனுக்காக ஒரு 1/4 ரூபாய் வேலை போட்டு கொடுக்க கூடாதா? நீங்க உயிரோட இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சொல்லு, சீக்கிரம் சொல்லு. எப்படி இன்னும் 1 மாசத்துல கோடை காலம் வந்துரும், தன்னால தண்ணியும் வத்திரும், நீங்களும் எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துடலாம். எப்படி? அடே பாவி, அது வரைக்கும் நான் உயிரோட இருக்கணுமே. ஏன் இருக்க முடியாது? குளத்துல நண்டு தவக்களை எல்லாம் இருக்குல்ல, புடிச்சு தின்னுங்க, புஷ்டி ஆயிடுவீங்க. எனக்கு இன்னும் 1 மாசத்துக்கு சாப்பாடு மிச்சம். வர நீ நல்லா இருப்பியா? ஐயோ அம்மா. என்ன அம்மாவுக்கு காதுல விழுகுது? நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அப்பாவை இப்படி அம்போடு குளத்துல தவிக்க விட்டுட்டு வந்திருக்கே. ஏதோ அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வந்து பார்த்ததுனால காப்பாத்தினாங்க. நீ என்னடா கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம காசுதான் முக்கியம் இப்படி மாங்க பறிச்சிட்டு இருக்கே. பொண்ணுதாமா. என்னடி மாங்காய் அடிக்கிற? பின்ன கடிக்கதான் விட மாட்டேங்கிற. அடி போடி, புரியாதவளே. என்ன பொறுத்த வரைக்கும் காசு தாண்டி முக்கியம். காசை கீழே போட்டுட்டு வாடி. எவனாவது எடுத்து கொண்டாந்து கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். கொப்பனை குளத்துல விட்டுட்டு வந்தேன், அப்படியே கொப்பன் குளத்தோட முழுகிட்டாரு. எவனோ கொண்டாந்து விட்டுட்டான்ல, அதாண்டி காசுக்கும் மனுஷனுக்குள்ள வித்தியாசம். அப்போ மனுஷனை விட காசுதான் முக்கியங்கிறியா? ஆமாண்டி, காசே தான் கடவுள்னு சும்மா பாடி வச்சாங்க பெரியவங்க. பள்ளிக்கூடத்துல படிக்கிறத விட முதல்ல இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க. இதுல விட்ட நீ ரொம்ப மோசமா. என்னடி மோசம்? எவனோ காசு இல்லாதவன் மாச கடைசியில பாடி இருக்கான், அத போய் சீரியஸ் எடுத்துக்கிறேமா? ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாத கண்ணு. இந்த பாரு, நீயே என்ன மாதிரி கஞ்சத்தனமா இருக்க பழகிக்க, இல்லைன்னா இந்த நாட்டுல வாழவே முடியாதுமா. அம்மா, உன்னை திருத்தவே முடியாதுமா. ஐயா ஐயோ, மாங்காய், என் மாங்காய், என் மாங்காய். ஒரு மாங்காயை பறிச்சுட்டு போயிட்டாளே. ஐயோ ஐயோ, வெறும் காம்பு தானே இருக்கு. இப்போ அது எங்க அம்மா பத்தி புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்க அம்மாவை திருத்தவே முடியலங்க. நீ என்னதான் சொன்னாலும் அத்தை எவ்வளவோ தேவல, எங்க அப்பா தான் மோசம். ஐயோ மாமா எவ்வளவோ தேவல, எங்க அம்மா தான் மோசம். அப்பா தான் மோசம். அம்மா தான் மோசம். அப்பா தான் மோசம். அம்மா தான் மோசம். அப்பா தான் மோசம். அம்மா தான் மோசம். ஓகே, ஒரு ஐடியா. என்ன சொல்லுங்க? நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. இன்னும் 3 மாசத்துல உங்க அம்மா மனசை மாத்தி காட்டுறேன். நானும் 3 மாசத்துல உங்க அப்பா மனசை மாத்தி காட்டுறேன். உங்க அம்மாவே மெச்சுற அளவுக்கு உலக மகா கஞ்சங்கிற பட்டத்தை நான் வாங்குறேன். உங்க அப்பாவே மெச்சுற அளவுக்கு அகில உலக அல்பாப்புங்கிற பட்டத்தை நான் வாங்கி காட்டுறேன். நம்ம 2 பேரும் பட்டத்தை வாங்கி அப்பா அம்மாவை கட்டி காத்துல பறக்க விட்டுருவோம். ஐயோ, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? எங்க இருக்க? இங்கதான். இத பாரு, நீ எங்க அப்பாட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் அசந்த எங்க அப்பா உன்னை வித்தாலும் வித்துருவார். உங்க அப்பா என்கிட்ட தப்பிக்கிறாரான்னு பாருங்க. ஒரு முக்கியமான விஷயம். என்ன? கொஞ்சம் அசந்தீங்க, எங்க அம்மா உங்களை பிச்சை எடுக்க வச்சிருவாங்க. அம்மா, குரல் அப்படியே இருக்கு. நல்ல வேலை, அவளை காணோம். இன்னைக்காவது முகத்தை கண்ணாடியில பாத்துடணும். ரொம்ப நாளாச்சு. என்ன அழகு, என்ன அழகு. சகிக்கல. கண்ணாடி கிட்ட என்ன பண்றீங்க? முகத்தை பாத்துக்கிட்டு இருந்தேன். கண்ணாடியில மூஞ்சிய பார்த்தா ரசம் போயிடும் தானே மூடி வச்சிருக்கேன். மூடுங்க. என்ன விவரம் கட்டவன் நினைச்சீங்களா? ஓஹோ, நானா? சரி சரி, ஊர்ல இருந்து பொண்ணு கடுதாசி போட்டிருக்கு, என்ன எழுதி இருக்குன்னு படிங்க. அன்புள்ள அம்மாவுக்கு சும்மா எழுதியது. எனக்கு இங்கு பரீட்சை முடிந்து விட்டது. ஆனால் நான் ஊருக்கு வரப்போவதில்லை. ஏன்?
இன்னும் 3 மாதம் இங்கு தங்கி ஒரு சிறப்பு பரீட்சை எழுதினால் எனக்கு அரசாங்க உதவி பணம் கிடைக்கும். அடாடாடாடா 3 மாசம் என்னங்க 6 மாசமே இருந்து படிக்கட்டும், மேல படிங்க. ஒரு முக்கியமான விஷயம், என்ன? நான் தினமும் ஹாஸ்டல் இருந்து காலேஜுக்கு பஸ் பின்னாலேயே நடந்து செல்வதால் எனக்கு மாதம் 30 ரூபாய் மிச்சமாகிறது. அடி பாவி மகளே, பசு பின்னாடி நடந்து போறவ டாக்ஸி பின்னாடி நடந்து போயிருக்க கூடாது? ஏன்? 300 ரூபாய் மிச்சமா இருக்குமே. அதை விட ஏரோப்ளேன் பின்னால ஓடி இருக்கலாம்ல, பொண்ணா? ஆயிரக்கணக்கில் மிச்சமாகும் இல்ல. வந்து சேர்ந்தீங்களே தாய் மகளும். ச்சே! ஏங்க இப்படி குத்துறீங்க? உடைஞ்சு போயிடாது. கையா டேபிள் பல்ல இப்படி கடிச்சா பல்லெல்லாம் நொறுங்கி போகும். அப்புறம் நான் பல்லு செட்டு வேற வாங்கி தொலைக்கணும். தண்டம். ஏங்க, நானும் பேசக்கூடாதுன்னு இத்தனை நாள் சும்மா இருந்தேன். என்னாச்சு உங்களுக்கு? உடம்பு சரியில்லையா? உடம்பு நல்லா தான் இருக்கு, ஆனா மனசுதான் சரியில்லை. மனசு சரியில்லையா? ஆமா, அவன் என்னதான் சொந்தக்காரனா இருந்தாலும் அவன் கூட நீ சினிமாவுக்கு போறதையும் சுத்துறதையும் என்னால தாங்கிக்க முடியல. என்ன சொல்றீங்க? உங்க மனசு நோக கூடாதுன்னுதான் உங்க சொந்தக்காரன் கூட சினிமாக்கு போனே வந்தேன். அவன் என்ன வாடி போடின்னு சொன்னதையெல்லாம் தாங்கிக்கிட்டேன். என்ன விளையாடுறியா நீ? அவன் உன் சொந்தக்காரன்ல நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, அவன் உங்க சொந்தக்காரன்ல நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப அவன்? ஏங்க, அவன் நம்ம 2 பேரையும் நல்லா ஏமாத்திட்டான். ஆமா, அவனை சும்மா விடக்கூடாது. ராஸ்கல். 1 2 3 1 2 3 4. டேய், என்னய்யா 3 4 எத்தனை? 34. உன் அறிவுக்கு நீ உள்ள இருக்க வேண்டிய ஆளுதான். யோ, ஒழுங்கா டாக்ஸி ஓட்டிட்டு இருந்தேயா, என்ன கெடுத்து உள்ளார கொண்டாந்து வச்சிட்டியா? கவலையே படாத, உன்னை பெரிய மனுஷனாக்கி காட்டுறேன். யோ, இவனை நம்மன வச்சுக்க, நீ பர்மனண்டா உள்ளே இருக்க வேண்டியதுதான். உன்னை ஜாமீன்ல எடுக்கும் பையன் வந்திருக்கான். என் பையனா? எனக்கு கல்யாணமே ஆகலையே சார். உனக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்? என் பையன். கேரட். அப்ப ஏன் கதி? ஆயுள் கைதி. என்னய்யா சொல்றாரு? யாரையாவது ஒரு ஆளை புடிச்சு பொட்டு வச்சு உன்னை கூட்டு போயிடுறேன். கொஞ்சம் ஏமாந்தா எனக்கே வச்சிருவானுங்க. உனக்கு என்ன, நான் பூட்டுக்கே போட்டு வைப்பேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு. நீங்க ஜெயிலுக்கு போனது நம்ம குடும்பத்துக்கே கேவலமா இருக்கு. என்ன ஜெயில் அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டீங்க? கிருஷ்ண பரமாத்மா ஜெயில தான் பிறந்தாரு. உங்களை போய் ஜாமீன்ல எடுத்தேன் பாருங்க, என்ன சொல்லணும்? முருகா முருகா, ஏமாத்துறத விட்டுட்டு இனிமேலாவது மனுஷனா திருந்துங்க. என்ன நீங்க, நான் ஏதோ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்கீங்களே. நான் ஜெயிலுக்கு போனதுனால எவ்வளவு பெரிய நன்மை செஞ்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இவனுக்கு அருமையான ஒரு பொண்ணை சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்கேன். என்னது, ஜெயில சம்பந்தமா? என்ன சொல்றீங்க? ஜெயில ஒரு கள்ள நோட்டு வியாபாரியை சந்திச்சேன். நமக்கு ஏத்த பாட்டியா தெரிஞ்சான். கப்புன்னு அவனை அமுக்கி அவன் பொண்ணை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்றதா பேசி அட்வான்ஸ் வாங்கிட்டானே. என்ன சந்தையில விற்கிற ஆடு மாடு நினைச்சீங்களா? அட்வான்ஸ் வாங்கிட்டா நீங்களே அந்த பொண்ணை கட்டிக்கங்க. நல்ல ஐடியா. என்னங்க, நான் தான் அந்த பொண்ணை கட்டிக்கிறேனால அந்த பொண்ணு ஒத்துக்குமா? டேய், பிதா பேச்ச கேள்றா, அப்பதான் முன்னுக்கு வருவே. முன்னுக்கு வரதுக்கு எங்களுக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்க. டேய், நான் எதையும் நினைக்க மாட்டேன், நினைச்சா முடிக்காம விடவும் மாட்டேன். அந்த பொண்ணை நீதான் கட்டிக்கணும்.